சேமியா பால் பாயாசம் எப்படி பண்ணுறது பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட் இதுக்கு 1/2 லிட்டர் பாலை நல்லா காய்ச்சி எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. இன்னொரு பேனில் 1 டம்ளர் தண்ணி சேர்த்து அதையும் நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க. ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு 1 கப் சேமியா சேர்த்து நல்லா வறுத்து வச்சுக்கோங்க. வறுத்ததுக்கப்புறமா அதில் நம்ம சூடு பண்ணி வச்சுருக்க தண்ணியை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா சேமியா வெந்ததுக்கப்புறமா நம்ம காய்ச்சி வச்சுருக்க பாலில் 2 டம்ளர் பால் சேர்த்துக்கோங்க. எந்த அளவுக்கு சேமியா எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் பால் சேர்த்துக்கோங்க. நான் 2 டம்ளர் பால் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு அதில் உங்கள் இனிப்புக்கு தேவைப்படுற அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. நான் 5 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு அதில் கொஞ்சமாக ஏலக்காய் தட்டி சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கொதி வர டைமில் நம்ம நெய்யில் முந்திரி திராட்சை சேர்த்து நல்லா பொன்னிறமாக ஆனதுக்கப்புறமா பாயாசத்தில் சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான சேமியா பால் பாயாசம் ரெடி. ரெசிபி பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள்.